Second chapter, polynomial. Exercise 2.1. Find the degrees of the polynomial. ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க, இதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரி அப்படின்றது ஒன்றும் இல்லை. டிகிரி இஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். இப்போ இங்கே 2x² அப்படின்றது இருக்குல்ல, இந்த 2x²ல இந்த ஸ்கொயர்ட் இருக்கு பாருங்க, இதை தான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இதை டிகிரி அப்படின்போம். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வேரியபிள் அப்படின்போம். இந்த எக்ஸை வேரியபிள். இந்த 2 அப்படின்றது கோஎஃபிஷியன்ட். இந்த 2ன்றத கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட்டு சம்க்கு இப்போ போவோம். ஃபஸ்ட்டு உள்ளதில் 2x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. இங்கே பாருங்க, எக்ஸுக்கு பவர் எதுவுமே கொடுக்கல. எக்ஸுக்கு பவர் எதுவுமே கொடுக்கலன்னா 1 இருக்கிறதா நம்ம நினச்சிப்போம். இங்கே எக்ஸோட பவர் 1 இருக்குது, இங்கே எக்ஸோட பவர் 2 இருக்குது. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது தான். ஸோ இதோட டிகிரி வந்து, இந்த பாலினோமியலோட டிகிரி வந்து 2. பாலினோமியலோட டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது 2. அடுத்த சம் பாருங்க, செகண்ட் சம். இதில் y அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த ஒய்யோட பவர் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள ஒய்யோட பவர் 3 இருக்குது. செகண்டில் உள்ள ஒய்யோட பவர் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தில் ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது 3 தான். ஸோ இதில் டிகிரி ஆஃப் த பாலினோமியல், டிகிரி ஆஃப் த பாலினோமியல் இஸ் 3. தேர்ட் சம் வாங்க, -9. -9 பக்கத்தில் எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ இது ஒரு பாலினோமியலே இல்லை. பாலினோமியலே இல்லைன்னா இதோட டிகிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாலினோமியல் வேரியபிள் இருந்தால் தான் அதுக்கு டிகிரி இருக்கும். இதில் வேரியபிளே இல்லை. ஸோ இது ஒரு பாலினோமியலே இல்லை. இதோட டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 0. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் வாங்க, 4z - 3. இதில் z அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. இதோட பவர் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 1 இருக்கிறதா நினச்சிப்போம். ஸோ இதோட டிகிரிஸ் ஆஃப் த பாலினோமியல் ஈக்குவல் டு 1. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்றதுனால 1 அப்படின்போம். சரி, செகண்ட் சம் பாருங்க. ரைட் த பாலினோமியல் ஆஃப் டிகிரி 1, 2, 3. பாலினோமியலை நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்முக்கு டிகிரி 1 வச்சு எழுதணுமா, செகண்ட் சம்முக்கு டிகிரி 2 வச்சு எழுதணும், தேர்ட் சம்முக்கு டிகிரி 3 வச்சு எழுதணும். இப்போ 3 சம்ஸும் நம்மளை எழுதிடுவோமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஏதோ ஒரு நம்பர் நீங்களே கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5x கொடுக்குறேன். 5x + 3. இங்கே டிகிரி 1 இருக்குது. செகண்ட் சம் பார்ப்போம். டிகிரி 2 வச்சு எழுதணும். டிகிரி 2 வச்சு எழுதுவோமா? 6x² + 4x + 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். டிகிரி 3 வச்சு எழுதுவோம். 9x³ - 5x² + 3x - 1. இப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா 3, 2, 1. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2, 1. இதில் 1. அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இறங்கணும். சரி, இப்போ ஒரே ஒரு டிகிரி மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் லீனியர் பாலினோமியல். ஒரே ஒரு டிகிரி மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் லீனியர் பாலினோமியல். 2 இருந்தது அப்படின்னா குவாட்ராட்டிக் பாலினோமியல். டிகிரி 3 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கியூபிக் பாலினோமியல். அவ்வளோதான். இப்போ தேர்ட் சம் பாருங்க. வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ and x² in the polynomial x⁴ - 3x³ + 6x² - 2x + 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ x² கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட்னா ஒன்றுமே இல்லை, வேரியபிள்ஸ்க்கும் முன்னாடி உள்ள நம்பர்ஸ்க்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே x⁴ கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை,
நம்ம 1 இருக்கிறதா சொல்லணும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா -3. எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா 6. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா -2. இப்படி தான் கோஎஃபிஷியன்ட் எழுதணும். எழுதுவோமா? நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறது எக்ஸ் கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் டேர்ம் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இந்த டேர்மில் நம்பர் மட்டும் சைனோடு எழுதுங்க. -3. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. என்ன அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. என்ன 6னா +6. +6னா போடணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 6 மட்டும் எழுதுனா போதும். ப்ளஸ்ஸாக இருந்தால் சிம்பிள் நீங்கள் போட வேண்டாம். மைனஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சைன் போட்டே ஆகணும். 4th சம் பாருங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இன் த பாலினோமியல் 4z³ + 5z² -11. இப்போ இது கியூபில் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கியூபிக் பாலினோமியல் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ z டேர்ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இசட்னு ஒரு டேர்ம் தனியாக இல்லை. z³ இருக்குது, z² இருக்குது. இசட்ன்ற டேர்ம் இல்லவே இல்லை. ஸோ இல்லாத ஒரு டேர்ம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் z அப்படின்ற ஒரு டேர்மே இதில் இல்லை. ஸோ இல்லாத டேர்முக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே. 5th சம் பாருங்க. வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த பாலினோமியல்? ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கியூபிக் பாலினோமியல் தான். 9x³ + 5x² - 8x - 10. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸோட டேர்ம் இருக்குது. இங்கே எங்கே எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் இல்லைன்னு பாருங்கள். இதில் x³ இருக்குது, இதில் x² இருக்குது, இதில் x இருக்குது. எக்ஸ் இல்லாத டேர்ம் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மை தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்ன? கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 10. என்ன 10 அப்படின்னா -10. மைனஸாக இருக்கும்போது கண்டிப்பாக போட்டுடணும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே.